26 தேர்தலில் 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்ம எப்படி பார்க்கணும்? அதை வந்து திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா இல்ல இப்போ ஒன்னே ஒன்று சொல்லி ஓட்டுகள் வந்து விஜய் பக்கம் சாயதான் வந்து அதிக அளவு சாயதா சொல்றாங்க. அது நம்ம எப்படி? அதாவது பிராக்டிக்கலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அதாவது இன்னைக்கு சகோதரர் விஜய் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கு, மறுக்கிறது கிடையாது. ஆனா அவர் ஒரு தனி இன்னொரு அவர் வந்து அதிமுக பாஜக கூட சேர போறது கிடையாது. அவர் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. ஆரம்பத்துல சொல்லியிருக்க, இது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறார். அப்படி இருக்கிற சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அங்க போறது கிடையாது. நீங்க சொல்ற 3 முனை இல்ல 4 முனை போட்டி தான் வரப்போகுது. குறிப்பா ரகுபதி சார்லாம் வந்து விஜய் வந்து பாஜகவோட சீட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீங்க வந்து சொல்றீங்க முழுமையா பாஜக எதிர்க்கிறதா சொல்றீங்க. இதை எப்படி மக்கள்? அதாவது அவர் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. அங்க போய் கூட்டணிக்கு போறது கிடையாது. ஆனா அவர் வந்து ஒரு 3வது அணியா அவர் போட்டி போட போறாரு, எதிர்த்து போட்டி போட போறாரு. அப்படின்னா இதுல வந்து பி டீமா சி டீமா அண்ணா ரகுபதி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பழுத்த அரசியல்வாதி. நானும் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். நான் அதனால அவருடைய ஏதாவது சொல்றாரு, கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு இது இல்லாம சொல்ல மாட்டார் அவர். சார், நயினா நாகேந்திரன் வந்து நேற்று வந்து சொல்லியிருக்காரு, முன்னாள் தலைவர் அண்ணாமலை நானும் சேர்ந்து இனிமேல் ஆட்டம் பாட போறோம், எங்க ஆட்டமே வேற ஆட்டம் தொடரும். அதாவது சமீபத்தில் போன தேர்தலில் அண்ணாமலையுடைய ஆட்டத்தை பார்த்தேன் நான். ரிசல்ட்டும் சரியில்லை, அவர் ஆட்டமும் பார்க்குற மாதிரி கிடையாது. ஒரு படிச்ச ஒரு நபர், ஒரு முன்னாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு வண்டி மேல ஏறிக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடினா தமிழ்நாடே பாருங்க. அந்த டான்ஸ்னால அந்த டான்ஸ்னால வளர்ச்சி அடைஞ்சிருச்சா? இதுங்க போன தேர்தலில் பாஜக கிட்டத்தட்ட 20 இயக்கங்களோட சரி அங்கங்க தனிநபர் செல்வாக்கூடிய சில நபர்கள் அங்க வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க. உதாரணம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டிடிவி அவங்களுடைய இயக்கமா இருக்கட்டும், பிற இயக்கங்கள் ஓபிஎஸ் இந்த மாதிரி இயக்கங்கள், பிற இயக்கங்கள் அங்க கேண்டிடேட் பொறுத்து லோக்கல் செல்வாக்கு இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கிட்டத்தட்ட அந்த 18 விழுக்காடு வந்தது. நீங்க அண்ணாமலைனால இல்ல பிஜேபினால மாத்திரதான் அந்த 18 விழுக்காடு 20 விழுக்காடு கண்டிப்பா இது வந்து முன்னாடியே நான் சொன்னேன். இந்த தேர்தல் இத்தனை 20 கட்சிகள் வச்சிருக்காங்க. அங்கங்க லோக்கல் செல்வாக்கான வேட்பாளர் வச்சு இன்னைக்கு தேர்தல் சந்திக்க போறாங்க. கண்டிப்பா அவங்க வந்து 18 விழுக்காடு 20 விழுக்காடு வாங்குவாங்க. வாங்கிட்டு மத்தவங்க செல்லா காசு இந்த அனைத்து வாக்குகளும் பாஜக வந்த வாக்குன்னு சொல்லிட்டு இதை சொல்ல போறாங்க. அடுத்த தேர்தலுக்கு இதை பயன்படுத்துவாங்கன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். அதுதான் நடக்குது. இப்போ தனியா நிக்க சொல்லுங்க, பாஜக எவ்வளவு வாக்குகள் வாங்குற பாப்பனமோ. அது சரி, இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல பாஜக தனிச்சு அந்த கேள்விக்கு இந்த பதில் நீங்க சொல்றீங்களா, பாஜகவுக்கு வந்து தனிப்பெற அவங்களுடைய வளர்ச்சி சொல்றீங்களா 18% அவங்களால வந்தது, அது நான் மறுக்கிறேன். அது இல்ல, இண்டிவிஜுவலா பொறுத்த வரைக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் வச்சு அது போன தேர்தலில் சந்திச்சாங்க. அதனால அந்த 18 விழுக்காடு வாக்குகள் வந்தது. அவங்களுடைய தனியா நிற்கும் போது அவங்க முன்னாடி எல்லாம் 2% 3% வாங்கினாங்க. தனியா நிற்கும் போது நமக்கு தெரியும் உங்களுக்கு செல்வாக்கு. இந்த தேர்தலில் தமிழக வாக்கு அதிகமாக ஈர்க்கணுமா சார்? நீங்க சகோதரர் விஜய் ஒரு மிகப்பெரிய திரை நட்சத்திரம். அவருக்கு திரை நட்சத்திரம் இருக்கும் போது இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு அது மறுக்கிறதுக்கு கிடையாது. அது வந்து எங்க கூட்டணிக்கு பாதிப்பு இருக்காது. எங்க கூட்டணி பாதிப்பு வந்து வேற மற்றவங்களுக்கு தான் இருக்கும். எங்க கூட்டணி எல்லாமே சொல்றாங்களே, அதான் உண்மை. எங்களுக்கெல்லாம் பாதிப்பு கிடையாது. அவங்க பாதிக்கிறவங்களும் பாதிக்கும். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.